ஃபுட் ப்ராசஸர் இருக்குன்னா ஒரு 5 டேஸுக்கு கூட மீல் ப்ரெப்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து முந்தின நாள் நைட்டு தான் வந்து எனக்கு அடுத்த நாள் என்ன குக் பண்ணுறேனோ அதுக்கான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வைப்பேன். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி பீன்ஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதும் கேரட் எப்படி ஷ்ரெட் பண்ணுறதும் தான் காட்ட போகிறேன். பீன்ஸுக்கு இந்த மாதிரி டிஸ்க்கு வந்து ஷ்ரெட் பண்ணுற டைப்பில் போடாமல் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணுங்க. ஸோ பீன்ஸில் இருக்கிற காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வராது, ஸ்லைஸாக தான் கொஞ்சம் வரும். உங்களுக்கு வந்து ஷேப்பெல்லாம் முக்கியம் இல்லை, ஸ்லைஸாக வந்தாலே ஓகே தான் அப்படின்னா இந்த மாதிரி பீன்ஸ் கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் மவுத் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக பீன்ஸை வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ரொட்டேட் பண்ணுற ரெகுலேட்டர் இருக்குது இல்லையா, அதில் வந்து 1 வச்சாலே போதும், நல்லா வந்து ஸ்லைஸ் ஆகி வந்துடும். இதில் வந்து நான் முன்னாடி கேரட், பீட்ரூட், கேபேஜ் இது 3க்குமே யூஸ் பண்ணுவேன். பீன்ஸ் மட்டும் நான் கையில் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி பீன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்து நிறைய மெத்தட் ட்ரை பண்ணேன். அப்புறம் இதுதான் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அந்த டிஸ்கை வந்து ரிவர்ஸில் போட்டுட்டு வர்றது தான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பீன்ஸ் வந்து ஸ்லைஸாக வந்தது. இது மாதிரி கட் பண்ணும்போது குக் பண்ணுறதும் ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகிடுதுங்க. இதில் பொட்டேட்டோ ஸ்லைஸும் பண்ணலாம், சாப்பும் பண்ணலாம், ஆனியன் கூட வந்து சாப் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் டிஸ்க்கு போட தேவையில்லை, வெறும் அந்த சாப்பர் நைஃப் மட்டும் போட்டாலே அது கரெக்டாக சாப் பண்ணி வந்துடும். பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் இது எல்லாமே நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம், ஷ்ரெட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஆனால் கேபேஜ் மட்டும் இந்த சாப் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதிரி அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அதனால் நான் கேபேஜ் மட்டும் அப்படி பண்ணுறதில்ல. கேரட்டெல்லாம் அந்த மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல் கேரட்டாகவே அந்த ஃபுட் மவுத்தில் போடலாம், நல்லா ஷ்ரெட் ஆகி வந்துடும். முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த டிஸ்கில் வந்து ஷ்ரெட்டர் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பெரிய ஷ்ரெட் பண்ணி வர மாதிரி இருக்கும், பெரிய பீசஸாக. அதுக்காக என்ன பண்ணுவேன், அந்த உள்ளேயும் நைஃபு கட்டர் ஆட் பண்ணுவேன் சாப் பண்ணுறதுக்கு. அப்போ ஆட் பண்ணும்போது அந்த ஷ்ரெட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கட்டாய் வந்துடும். அப்போ கொஞ்சம் நல்லா வந்து அந்த தேங்காய் துருவல் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே கிடைக்கும். ஸோ குக் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஷ்ரெட் மட்டும்தான் போட்டிருக்கேன், ஸோ கொஞ்சம் பெரிய துருவலாக தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது ஷ்ரெட் பண்ணி வர்றது. என்னோடய ஃபுட் ப்ராசஸர் இந்த பீன்ஸ், கேரட், கேபேஜ், பீட்ரூட் இந்த 4 பொரியலுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன்.